Hi students, இன்னைக்கு class 11 chapter 1 set relations and functionsல கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் exercise 1.2ல first oneல third one பார்க்க போறோம்டாமா. கீழ்காணும் தொடர்புகளுக்கு தற்சுட்டு சமச்சீர் கடப்பு ஆகியவற்றை பற்றி ஆராய்க. Discuss the following relations for reflexivity, symmetricity and transitivity. Third one பாருங்க. A என்பது ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் கொண்ட கணமாக கருதுக. தொடர்பு R என்பது A என்பவர் B இன் சகோதரி இல்லையெனில் தொடர்பு R ஆனது A related to B என வரையறுக்கப்படுகிறது. Let A be the set consisting of all the members of a family. The relation are defined by A related to B if A is not a sister of B. Given A என்பவர் B இன் சகோதரி இல்லையெனில் தொடர்பு R ஆனது A related to B. இது வந்து ரிலேஷன்ப்பா. ரிலேஷன்னா தொடர்பு. மிஸ் வந்து மாற்றி எழுதிட்டேன், அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிட்டேன். இது கூற்று கிடையாது, தொடர்பு. அது மாதிரி இந்த ஏ என்பவர் பியின் சகோதரி இல்லைன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதுதான் கூற்று. அது பேர் வந்து இங்கிலீஷில் ஸ்டேட்மெண்ட்டு. சரிங்களா? நான் மாற்றிட்டேன் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டுன்னா கூற்றுன்னு அர்த்தம், தொடர்புனா ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில். ஓகேவா? ஏ ரிலேட்டட் டு பி இதுதான் ரிலேஷன், தொடர்பு. ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி இது ஸ்டேட்மெண்ட்டு, அதுதான் கூற்று அப்படின்னு அர்த்தம். அதை தான் இப்படி எழுதி காமிச்சிருக்கேன். ரிலேஷன் தொடர்புங்கிறது ஏ ரிலேட்டட் டு பி, ஸ்டேட்மெண்ட் கூற்று அப்படிங்கிறது ஏ என்பவர் பியின் சகோதரி அல்ல. ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. இப்போ கொஷினில் இன்னொன்று கொடுத்துருக்கா. ஏ என்பது ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் கொண்ட கணமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட் ஏ பி த செட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் எ ஃபேமிலி. ஸோ நான் ஒரு செட்டு எடுத்துக்கிட்டேன். எந்த செட்டு வேணாலும் எடுத்துக்கலாண்டாமா, நம்ம விருப்பம். பட் நான் ஒரு செட்டு எடுத்து போட்டு காமிச்சிருக்கேன். ABCD அப்படின்னு. ஏங்கிறது மதர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிட்டேன். பி அப்படிங்கிறது ஃபாதர் அப்படின்னு எடுத்துட்டேன். சி அப்படிங்கிறது டாட்டர் பொண்ணு, அதை எடுத்துக்கிட்டேன். டிங்கிறது சன்னு பையன். ஸோ அம்மா அப்பா பொண்ணு பையன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன்டாம்மா. இது நம்மளே ஃப்ரேம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ரிஃப்ளெக்ஸிவ் தற்சுட்டு பார்க்க போகிறோம். அப்போ ஏ ரிலேட்டட் டு ஏ. ஏங்கிறத நான் என்னவா சூஸ் பண்ணியிருக்கோம்? மதர். மதர் வந்து சகோதரியாக இருக்க முடியாது இல்லையா, சகோதரி அல்ல அப்படிங்கிறத நம்மளுடைய கான்செப்ட். அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சகோதரியாக இருக்கக்கூடாது. சகோதரின்னு சொன்னால் தப்பு, சரியா? சகோதரியாக இல்லைன்னு சொல்லணும். மதர் வந்து சகோதரியாக இருக்க முடியாது. ஏன்னா ஏ ரிலேட்டட் டு ஏ. ஏக்கு சிஸ்டராக இருக்க முடியாது, சகோதரியாக இருக்க இயலாது. சரிங்களா? அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அதை. சரிங்களா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கூற்றுங்கிறது ஏ. ஸ்டேட்மெண்ட் கூற்று ஏ இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் ஏ. ஏ என்பவர் ஏக்கு சகோதரியாக இருக்க இயலாது, சகோதரி அல்ல. அதை தாண்டா நம்ம ப்ரூவ் பண்ணணும். சகோதரி அல்லன்னு சொல்லணும், அப்போ தான் கரெக்டு. ஏன்னா அப்படி தான் சொல்லியிருக்காங்க கொஷினில். ஸோ ஏ ரிலேட்டட் டு ஏ. சரிங்களா? நம்ம சகோதரி அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஏ நாட் ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு சொல்லியிருக்கணும். சரியா? நம்ம சகோதரி அல்லன்னு சொல்லிட்டோம், அதனால் ஏ ரிலேட்டட் டு ஏ. தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ். ஆர் ஒரு
தற்சுட்டு அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? அடுத்து சிமெட்ரிக், சமச்சீர். அதில் 2 எடுத்துப்போம் இல்லையா? ஏ ரிலேட்டட் டு பி விச் இம்ப்ளைஸ் தட் பி ரிலேட்டட் டு ஏ. நம்ம ஏங்கிறது என்னவா எடுத்துட்டோம்? மதர் அப்படின்னு எடுத்துட்டோம். பிங்கிறது ஃபாதர் அப்படின்னு எடுத்துட்டோம் நம்ம கொஷின் படி. ஸோ இதில் 4 நம்ம ஃபில் பண்ணணும். ஒன்று வந்து ரிலேஷன், அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் ரிலேஷன். தொடர்பு, கூற்று, கூற்று, தொடர்பு. சரிங்களா? அந்த ஹெட்டிங்லாம் கரெக்டாக போட்டுக்குங்க. ஸோ ஏ ரிலேட்டட் டு பி. ஏ இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் பி. அதாவது மதர் வந்து ஃபாதருக்கு சிஸ்டர் கிடையாது. ஏ என்பவர் பிக்கு சகோதரி அல்ல. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு கூற்று வந்து பி என்பவர் மதர் வந்து ஃபாதருக்கு சிஸ்டராக இருக்க முடியாது. சரியா? அது மாதிரி ஃபாதர் வந்து மதருக்கு சிஸ்டராக இருக்க முடியாது. அப்போ பி இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் ஏ. பி என்பவர் ஏக்கு சகோதரி அல்ல. அடுத்து ரிலேஷன், தொடர்பு. ஸோ பி ரிலேட்டட் டு ஏ. ஸோ நம்ம சகோதரி அல்ல அப்படின்னு சொல்லிட்டோம். அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஷினில் அப்படி தான் செய்ய சொல்லியிருக்காங்க. சகோதரி அல்லன்னு சொல்லியிருக்காங்க. சகோதரி அப்படின்னு சொல்லிட்டா நாட் சிமெட்ரிக். சகோதரி அல்லன்னு சொல்லிட்டனால ஆர் இஸ் சிமெட்ரிக். ஆர் ஒரு சமச்சீர். புரியுதுங்களா? சப்போஸ் நம்ம இப்போ ஏபியை வந்து மதர் ஃபாதர்னு எடுத்துட்டோம் இல்லையா? ஏங்கிறது மதர், பிங்கிறது ஃபாதர் அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த கேஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மிஸ் இப்படியும் எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் ஏபிக்கு பதிலாக சிடியை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு. சிங்கிறது என்னது? டாட்டர். டிங்கிறது சன்னுனா பிரதர்னு அர்த்தம் இல்லையா இங்கே? அப்போ ஏ ரிலேட்டட் டு பி விச் இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏ. அப்போ நம்ம இந்த சிடி எடுத்துக்கிட்டோம்னா சி ரிலேட்டட் டு டி விச் இம்ப்ளைஸ் தட் டி ரிலேட்டட் டு சி. ஸோ அந்த மாதிரி எழுதி காமிச்சிருக்கேன். ஏபிக்கு பதில் இப்போ சிடியாக எடுத்துக்கிட்டால் என்ன மிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? சி இஸ் எ சிஸ்டர் ஆஃப் டி. சிங்கிறது டாட்டரு, டிங்கிறது சன்னுங்கிறது இங்கே பிரதர். ஓகேவா? அதனால் சி வந்து சிஸ்டர் ஆஃப் டி தான். அம்மா, அப்பா, பொண்ணு, பையன் இல்லையா? அப்போ இந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு வந்து சிஸ்டர். சரிங்களா? சி இஸ் எ சிஸ்டர் ஆஃப் டி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு சொல்லியாச்சு. அதாவது சி என்பவர் டிக்கு சகோதரி அப்படின்னு சொல்லிட்டோம். சரியா? பட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா? டி ரிலேட்டட் டு சி இருக்கு இல்லையா? டி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சி இல்லையா? இந்த இடத்துல வந்து பிரதர் தானே அவர். இந்த பொண்ணுக்கு அவர் வந்து பிரதர் இல்லையா? டி என்பவர் டி என்பவர் சிக்கு சகோதரி அல்ல. சீடாம் அது ஏ போட்டுட்டேன் மிஸ்ஸு, சாரி. டாட்டர் வந்து பிரதருக்கு சிஸ்டர். பட் வந்து பிரதர் வந்து நாட் ஏ சிஸ்டர் இல்லையா டாட்டருக்கு. டி என்பவர் சிக்கு சகோதரி அல்லன்னு போட்டிருக்கணும் மிஸ்ஸு, ஏன்னு போட்டுட்டேன். அதனால் டி நாட் ரிலேட்டட் டு சி. புரியுதுங்களா? ஸோ இது நாட் ரிலேட்டட்னு வந்துட்டனால நாட் சிமெட்ரிக் இதுப்பா. அதனால் சமச்சீர் அல்ல. புரியுதுங்களா? ஸோ நான் வந்து ஏபியை மதர் ஃபாதர்னு செலக்ட் பண்ணிக்கிட்டனால எனக்கு சிமெட்ரிக் சமச்சீர் அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ட்ரான்சிட்டிவ் கடப்பு ஏ ரிலேட்டட் டு பி அண்டு பி ரிலேட்டட் டு சி.
which implies that A related to C. ஸோ ஏங்கிறது மதரா, பி அப்படிங்கிறது ஃபாதரா, சி அப்படிங்கிறது டாட்டர், அம்மா அப்பா பொண்ணு. இப்போ இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேஸ் எடுத்துட்டா இது ட்ரான்சிட்டிவ் தான், கடப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ரிலேஷன் தொடர்பு என்னன்னா ஏ ரிலேட்டட் டு பி அண்டு பி ரிலேட்டட் டு சி அப்படின்னு எழுதிட்டேன். சரிங்களா? செகண்ட் ஒன் வந்து என்ன, ஸ்டேட்மெண்ட்டு கூற்று இருக்கு இல்லையா, ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி அண்டு பி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சி. மதர் வந்து ஃபாதருக்கு சிஸ்டர் கிடையாது, ஃபாதர் வந்து டாட்டருக்கு சிஸ்டர் கிடையாது. ஓகேவா? A is not a sister of B and B is not a sister of C. மதர் வந்து ஃபாதருக்கு சிஸ்டர் கிடையாது, ஃபாதர் வந்து டாட்டருக்கு சிஸ்டர் கிடையாது. சரியா? A is not a sister of B and B is not a sister of C. A என்பவர் Bக்கு சகோதரி அல்ல மற்றும் B என்பவர் Cக்கு சகோதரி அல்ல. இப்போ ஸ்டேட்மெண்ட்டு கூற்று என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம லெஃப்ட்டு சொல்லிட்டோம், ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏ ரிலேட்டட் டு சி சொல்லணும். மதர் வந்து டாட்டருக்கு சிஸ்டர் கிடையாது. சரிங்களா? ஸோ ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சி. ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சி. ஏ என்பவர் சிக்கு சகோதரி அல்ல. ஸோ நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட இந்த 3 பேர் ஏபிசி வந்து என்ன எடுத்துக்கிட்டோம், ஏ வந்து மதரு, பி வந்து ஃபாதரு, சி வந்து டாட்டர். இந்த 3 கேஸ்லேயும் நமக்கு சகோதரி அல்ல, நாட் ஏ சிஸ்டர் தான் வந்திருக்கு. அதனால் ஏ ரிலேட்டட் டு சி. தேர்ஃபோர் ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ், கடப்பு அப்படின்னு சொல்லிடும். சப்போஸ் வேறு பேர் எடுத்துக்கிட்டோம்னா சம்டைம்ஸ் வந்து நாட் ட்ரான்சிட்டிவும் வரலாம். ஓகேவா? கடப்பு அல்லன்னு கூட வரலாம். நான் எடுத்துக்கிட்ட கேஸுக்கு ட்ரான்சிட்டிவ்னு வந்துருச்சு. ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.